முதல் மனைவி சரியில்லையா, இரண்டாவது மனைவியை உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நாங்கள் தருகிறோம். ஆன்லைன்ல குறி சொல்றான், ஜோசியம் சொல்றான். அப்ப நாம என்னங்கிறோம்னா, அப்ப முதல் பொண்டாட்டி அதை அவனோட குறி சொல்றவனோ ஜாதகம் சொல்றவனோ சொல்லி தாண்ட 10 பொருத்தோ 16 பொருத்தோ பார்த்துதான் பண்ணி வச்சிருப்பான். டீச்சர் ஆவாங்களா, என்ஜினியர் ஆவாங்களா, இதையெல்லாம் எப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க? கேட்கணுமா கூடாதா? நீங்க எந்த குறி சொல்றவங்களை வேணாலும் போய் பாருங்க. யாரை பார்த்தாலும் அவங்க அண்ணா 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 அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் படிச்சு என்ன ஆவீங்க, எதிர்காலத்தில் டாக்டர் ஆவீங்களா, பெரிய முதலாளி ஆவீங்களா, என்ஜினியர் ஆவீங்களா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ற இந்த குறி சொல்றவங்க இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 200 பேர்த்துக்கிட்ட கேட்கறாங்கன்னு வைங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ற நீங்க, நான் உங்ககிட்ட குறி பாப்பனா பார்க்க மாட்டேனான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாமே. அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா, நான் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சதா நீங்க எங்கிட்ட கேட்காம போயிருவீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே இவன் நம்ம கிட்ட பாப்பான் அப்படின்னு சொல்லி. அந்த கண்டுபிடிக்கும் சக்தி ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்ககிட்ட மட்டும் கேட்டு மீறி 190 பேர்த்துக்கிட்ட கேட்காமயே போயிருக்கலாம். அப்ப யார் நம்ம கிட்ட குறி பார்ப்பாங்கிறதையே கண்டுபிடிக்க தெரியாத நீங்க, அது தெரியாம 190 பேர்த்துக்கிட்ட வேஸ்டா கேட்டு அது ஒரு அவமானமாவும் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துரும் அப்படின்னா, அப்ப ராமேஸ்வரத்துல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ராமேஸ்வரத்துல திருமணமாயி குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் அவங்க எங்க போகணும்? எப்பவுமே இந்த பரிகாரம் பண்றவன், பரிகார பொருள் விற்கிறவன், இதுக்கு குறி சொல்லி அனுப்புறவன், இவங்க எல்லாம் ஒரு தொழில் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். இந்த பிசினஸே பித்தலாட்டம் அப்படிங்கிறோம், அதுல இவங்க ஒரு பார்ட்னர். இவன் ராமேஸ்வரம் போனா ஓகே, அதோட விட்டுடலாம். அல்லது இந்த மாதிரி 4 வெள்ளிக்கிழமை போய் 7 தேங்காய் உடையினா முடிஞ்சது. ஆனா என்ன சொல்லுவான்னா, இந்த இடத்துல இவர்கிட்ட போய் பண்ணணும், அவர்கிட்டவே தான் பண்ணணும், இவர்கிட்ட இந்த சாமானம் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவான். இதுகளை பத்தி எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த குறி சொல்ற சம்பந்தம் பேச போறோம். பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இந்த குறி சொல்றவங்க அவங்க ஒரு குரூப் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதுல குறிப்பா கோவையில இந்த மக்கள் எல்லாரும் கூடுற இடமான ஐ லவ் கோவை, வஉசி பார்க்கு, இந்த 100 ரோடு கிராஸ் கட்டு, இந்த ஏரியா வழியில ஒரு கேங் ஆட்ட அப்படியே சுத்திட்டு யாரை பார்த்தாலும் அண்ணா குறி பார்க்கலாமண்ணா, அண்ணா குறி சொல்லாமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டாக்டர் எப்படி அந்த இடைய துடிப்பை கண்டறியும் கருவியை வச்சிருக்கிறது போல, டீச்சர்கள்லாம் பேனா வச்சிருக்கிறது போல, இவங்க அப்படியே எல்லாரும் கையிலயும் ஒரு குச்சி ஒண்ணு வச்சுக்குவாங்க. அது அவங்களுடைய அவங்க அடையாளம். ஒரு பெரிய பட்டை ஒண்ணு, ஒரு கொட்டை ஒண்ணு கழுத்துல தொங்க விட்டுட்டு அப்படியே யாரை பார்த்தாலும் அப்படி கேட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல இளம் வயதில் இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே அவங்க ஒரு பெரிய ஒரு பெரிய தொழிற்சங்கம் போல ஒரு பெரிய டீமா இருப்பாங்க. சரி, இவங்க உண்மையாலுமே இவங்கெல்லாம் சொல்றது உண்மையா, அல்லது இவங்க எப்படி பொய் சொல்லுவாங்க, இவங்க யாரு என்ன டாக்டர் ஆவாங்களா, டீச்சர் ஆவாங்களா, அவனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப கல்யாணம் ஆகும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இவங்க. அப்படி சிலர்கிட்ட இவங்க சொல்லும் போது நான் பார்த்திருக்கேன். எனக்கே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க பொய் சொல்லுவாங்க. சும்மா இது பெரிய அறிவியல் பூர்வமா இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. சும்மா சாதாரணமா சொல்றத வச்சு பார்த்தாலே தெரியும். ஆனா அவன் சாதாரணமா நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் அவன் சாதாரணமா நீங்க பேசுறத வச்சே உங்களுக்கு அவன் பதில் சொல்லிடுவான். அதனாலதான் அதாவது சொல்றவனோட புத்திசாலித்தனமும் கேட்கறவனுடைய முட்டாள்தனமும் தான் இந்த ஜோசியம் குறி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவன் புத்திசாலித்தனம்னா இந்த முட்டாளுக்கு அவன் புத்திசாலி, அவ்வளவுதான். நீங்க அப்படியே புத்திசாலின்னா இவர்கள் எல்லாம் புத்திசாலிகளான்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்போ அவங்க ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள உடனே உங்களுக்கு எப்போது கல்யாணம் ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி சனி பிடிச்சிருக்கு, நீங்க ஒரு 4 வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அல்லது அங்க போனீங்கன்னா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷமெல்லாம் நீங்கிரும், கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாங்க. ஆனா அந்த பையன் உண்மையாலுமே எனக்கே ஒரு முறை என் கைய பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, இல்லை நான் சும்மா பாக்குறேங்க, பாக்குறது கரெக்டா இருந்தா மட்டும், நான் சொல்றது சரியா இருந்தா மட்டும் நீங்க காசு கொடுங்க அப்படின்னு. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை பார்த்தது என்னை வச்சு ஒரு முடிவு பண்ணிட்டான். பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சனியும் நீங்கிருச்சு, ஒரு 2 சனி தான் இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரம் நீங்கிரும், உங்களுக்கு நீங்க நினைச்ச பொண்ணேன்னா லவ் பண்ற பொண்ணுங்களா அப்படின்னு,
ஆமாங்க, லவ் பண்ற பொண்ணே தான், உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து அவர் சொல்லி ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. அப்பவே நான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னதையெல்லாம் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தேன். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 6-7 வருஷம் ஆச்சு. அவர் அசால்ட்டா அடிச்சு சொல்றாரு என்கிட்ட. அது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாவது சொல்றதை வச்சு அதை புடிச்சிட்டே அவங்க நமக்கு சொல்லுவாங்க. பையன்னா அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகுறதா அடுத்த கனவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பிள்ளையா இருந்தா அடுத்தது இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது. இல்லைன்னா நீங்க டாக்டர் ஆயிடுவீங்க, நீங்க அடுத்தது நீங்க வந்து வாத்தியார் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப இதே வந்து இந்த ஐ லவ் கோவை பக்கத்துல வந்து அவங்க லேடிஸ், பெண்கள் அணி, மகளிர் அணி ஜோசியர்கள், அவங்க எவ்வளவு பேர் அங்க இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துக்கும் யாரு எந்த லவ்வர்ஸ் ஜோடியா இருந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, எல்லாத்துக்கிட்டே எங்க குறி சொல்றாங்க, கைராக பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 10 பேர்த்துக்கு மேல அவங்களோட ஸ்டே இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க வந்து அவங்க பையன் அவங்க கூட இவங்க கூட வராம அவன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான். ஆனா அவங்க 2 பேர்த்துக்கு குறிப்பாக்கன்னு சொல்லிட்டு பார்த்து, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துரும், நீங்க வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இது மட்டும் பண்ணா கலைஞ்சிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது சம்பந்தமா யாராவது போனா, அதாவது அவங்க ஒரு 30 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா புருஷ முண்டாட்டியோட போனா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அடுத்தது குழந்தை பிறக்கிறது இவங்களோட இதா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிறக்குன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க, அல்லது அதை நம்பிட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு அடிச்சு விடுறது. பெரும்பாலும் குழந்தை பிறக்கிறது சம்பந்தமா ஏதாவது பேசினா, நீங்க இந்த மாதிரி ஒரு மண்டலம் பூஜைக்கு இங்க போங்க, நீங்க வந்து இந்த அமாவாசையில நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, குழந்தை பிறகுதுன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கன்றாங்க. பெரியார் கூட அதை கேப்ப. அப்படி அவரு பயங்கரம் ஃபர்ஸ்ட் அவர் நக்கலானாலு, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா குழந்தை பிறந்துரும் அப்படின்னா, அப்ப ராமேஸ்வரத்துல குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து, ராமேஸ்வரத்துல திருமணமாயி குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் வந்து அவங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லி பெரியார் கேட்பாங்க. நம்ம இவங்ககிட்ட அப்படிதான் கேட்கணும். ஆனா கடைசியா அந்த ஐ லவ் கோவையில அவங்க ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பையன் வந்து இவன் கடைசியில ஜோசிகாரனுக்கு ஜிபே பண்ணும்போது அவங்க பையன் தான் வந்து பண்ணான், ஜிபே பண்ணான். இப்படிதான் இவங்க வந்து இவங்களே ஒரு முடிவு பண்ணி கற்பனை ஏதாவது ஒரு கதை சொல்றது. அப்ப என்னன்னா, இவன் வாகல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க போறப்ப புருஷ முண்டாட்டிக்குள்ள, நீதானடி அவர்கிட்ட ஜோசியம் பார்க்கல, கை பார்க்கல அப்படின்னு பார்த்து அவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி சண்டை கட்டுவாங்க. பொண்டாட்டி அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ இதுக்கு முன்னாடி ஒரு குறி சொன்னவன்னு பார்த்தியா, அவன் அவ விட ஏதோ போய் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை கட்டிட்டு போவாங்க. இப்படிதான் இவங்க ஏதாவது ஒரு கதையை அடிச்சடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இவங்க ஒருவேளை ஜோசியத்தை இவங்க இந்த கைராக இந்த குறி சொல்றதை நம்புறதாவே இருக்கட்டும், இந்த டாக்டர் ஆயிடுவான், டீச்சர் ஆயிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படிங்கறதுனால அந்த பையன் வந்து படிக்காமையோ இல்ல அவன் வந்து எக்ஸாம் நடக்கும் போது விளையாடிட்டு அல்லது கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு ஏதாவது ஜாலியா இருக்கான்னு வைங்க. சரி, அந்த குறி சொல்றத சொல்லிட்டாரு, அவன் வந்து படிச்சாலும் படிக்காட்டி டாக்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அப்பாவோ அம்மாவோ அதை கம்மன் விட்டுருவாங்களா? 2 போட்டு டேய் ஒழுங்கா போய் படிடா அப்படின்னாங்க. அல்லது இப்பெல்லாம் பசங்க பொண்ணு கேள்வி கேட்கறாங்க, அவங்க பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. இவங்க வந்து அப்பா அம்மா எப்படியோ குழந்தைங்க பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. அவங்க திருப்பி, அப்பா எனக்கு ஏதாவது குறி சொல்றவர் சொல்லிட்டாராப்பா, நான் வந்து டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லி டீச்சர் ஆயிருன்னு சொன்னாங்களப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட விட்டுருவாங்களா? என்ன விடுவாங்க 2 கன்னத்துல. ஆனா குறி சொன்னவன்னு சொல்லிட்டு எல்லாம் விட மாட்டாங்க. அப்படி வந்து கேட்டு வருவாங்க, பண்ணுவாங்க. ஆனா யாரும் நம்ப வர மாட்டாங்க. அவங்க படிச்சாதான் பாஸ் ஆக முடியும், அவங்க நோக்கத்தை நோக்கி நகர முடியும். ஆனா இப்ப இந்த குறி சொல்றவங்க கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு லாஜிக்கா வந்து திருப்பி கேள்வி கேட்டாலோ அல்லது சும்மா நீங்க யோசிச்சு பார்த்தாலே வந்து இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கறத நீ ஈஸியா சொல்லலாம். குறி சொல்றவர்கிட்டவே வந்து இப்ப கேட்டேன், பார்க்கல அப்படின்னு சொல்றேன், பின்னாடியே வர்றாரு, பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன் நம்பிக்கை இல்லை என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, இப்ப நீங்க அவங்ககிட்ட இல்ல எல்லா குறி சொல்றவங்ககிட்டயும் நம்ம கேட்கறது அதுதான். நீங்க கூட சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அவர் ஒரு நாளைக்கு குறி சொல்றவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட கேட்டுருவார். பாக்குற அவரை யார் யார் கடந்து போறாங்களோ எல்லாத்துக்கிட்டையும், அண்ணா 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 கை பார்க்கலாண்ணா, அண்ணா அண்ணா கை அண்ணா கைண்ணா அப்படிம்பாங்க, அண்ணா குறி சொல்றேண்ணா அப்படிம்பாங்க.
ரொம்ப ஆள் காலையில இருந்து சுத்தமா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா நான் பார்த்து சொல்றேங்கண்ணா, நீங்க அதை கரெக்டா இருந்தா மட்டும் காசு கொடுங்கண்ணா அப்படின்னாங்க. அப்படி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டே இருப்பாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரை கேட்டே இருப்பாங்க. இவங்கதான் நமக்கெல்லாம் நீங்க படிச்சு என்ன ஆவீங்க, எதிர்காலத்தில் டாக்டர் ஆவீங்களா, பெரிய முதலாளி ஆவீங்களா, என்ஜினியர் ஆவீங்களா என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ற இந்த குறி சொல்றவங்க இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 200 பேர் ஒரு சுமார் ஒரு 200 பேர்த்துக்கிட்ட இவங்க கேட்கறாங்கன்னு வைங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு. இந்த 200 பேர்ல ஒரு 10 பேர் இவங்கிட்ட பாக்குறாங்க. அப்ப 190 பேர் இவங்கிட்ட பாக்கல. இவங்க கிட்ட நான் அப்பதான் கேட்டேன், நீங்க நான் என்ன ஆவேன், நான் எதிர்காலத்துல என்ன ஆக போறேன், எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க நான் உங்ககிட்ட குறி பாப்பனா பார்க்க மாட்டேனான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு சொல்லலாமே. அது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா, நான் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சதா நீங்க எங்கிட்ட கேட்காம போயிருவீங்க. கரெக்டா உங்களுக்கு இன்னைக்கு 10 பேர் நம்ம கிட்ட பாப்பாங்க. அதுல ஒருத்தர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், இன்னொருத்தர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கான், உக்கடத்துல 3 பேர் இருக்கிறாங்க, இன்னொருத்தன் கணபதியில் இருக்கிறான், சிவானந்த குடியிருப்புல ஒருத்தர் இருக்கான். அப்ப அவங்கள மட்டும் போய் கரெக்டா உங்களுக்கு தெரியுமே இவன் நம்ம கிட்ட பாப்பான் அப்படின்னு சொல்லி, அந்த கண்டுபிடிக்கும் சக்தி ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்ககிட்ட மட்டும் கேட்டுட்டு மீறி 190 பேர்த்துக்கிட்ட கேட்காமயே போயிருக்கலாம். அப்ப யாரு நம்ம கிட்ட குறி பாப்பாங்கிறதையே கண்டுபிடிக்க தெரியாத நீங்க, அது தெரியாம 190 பேர்த்துக்கிட்ட வேஸ்டா கேட்டு அது ஒரு அவமானமாவும் இருக்கும். அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத நீங்க தான் எப்படி ஒவ்வொருத்தரும் அவன் டாக்டர் ஆவானா, கல்யாணம் ஆகுமா ஆகாதா, பையன் பிறக்குமா புள்ள பிறக்குமா, டீச்சர் ஆவாங்களா, என்ஜினியர் ஆவாங்களா, இதையெல்லாம் எப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க? கேட்கணுமா கூடாதா? இதைத்தான் நான் அவங்ககிட்ட கேட்டேன். கேட்டதும் அவன் இல்லைன்னா நீங்க பெரிய பாதிப்பு சந்திப்பீங்கன்னா அப்படின்னா, நான் சந்திச்சுட்டு போய்க்கிறேன், அதை நான் பாத்துக்கிறேன். உனக்கு குறி சொல்லிட்டு போயிருந்தா ஓகே, உனக்கு அதை பார்த்துட்டு உனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போயிருந்தா ஓகே, இல்லைன்னா பாதிப்பு சந்திப்பாங்களா, போடா அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஆனா நீங்க வேணா பாருங்க, நீங்க எந்த குறி சொல்றவங்களை வேணாலும் போய் பாருங்க, யாரை பார்த்தாலும் அவங்க அண்ணா 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 அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு பித்தலாட்டம். இது உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவதற்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதுக்கு தயாராகாம இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இவனை பத்தி இவன் கைராக பார்த்து இவனை குறி பார்த்து இவன் என்ன ஆவான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இவன் என்னைக்கோ நல்லாகி போயிருக்கான், அல்லது நல்லா இருக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டு போயிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏமாற்று வேலை, இது ஒரு பித்தலாட்டம். அதனால இந்த குறி சொல்றதுங்கிறத நீங்க லாஜிக்கா அவங்ககிட்ட யாரை பார்த்தாலும் சரி, என்னன்னா அவனை எதிர்த்து கேட்டாலே ஏதாவது ஆயிருமோ, சாமி நம்மளை கண்ணை குத்திருமோ, இல்ல நம்மளுடைய எதிர்கால நம்மளுடைய என்ன ஆகுங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறது. இவனுக்கு எல்லாமே பயம். நீங்க லாஜிக்கா எந்த குறி சொல்றவங்களை பார்த்தாலும் கேளுங்க, 4 கேள்வி கேளுங்க. நீங்க அவங்க கிட்ட நீங்க ஒரு கழுது சம்பந்தமாவோ குரங்கு சம்பந்தமாவோ ஏதாவது கொடுத்தா பண்ணா கூட அது எப்ப டாக்டர் ஆகும் எப்ப டீச்சர் ஆகுன்னு சொல்லுவான். நீ எதை கொடுத்தாலும் சரி, அதுக்கு அவன் ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குமோ அதை பத்தி அவன் சொல்லிடுவான். அதனால நம்ம கொஞ்சமாவது லாஜிக்கா யோசிக்கணும். யோசிச்சோம்னா இதெல்லாம் பொய் பித்தலாட்டம், இந்த குறி அப்படிங்கறதெல்லாம் ஏமாத்த வேலை அப்படிங்கறத நம்ம பகுத்தறிவே வேண்டியதில்லை, இதுக்கு சாதாரண அறிவோட யோசிச்சாலே போதும். இவங்க குறி சொல்றது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே இந்த பரிகாரம் பண்றவன், பரிகார பொருள் விற்கிறவன், இதுக்கு குறி சொல்லி அனுப்புறவன், இவங்க எல்லாம் ஒரு தொழில் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். இந்த பிசினஸே பித்தலாட்டம் அப்படிங்கிறோம், அதுல இவங்க ஒரு பார்ட்னர். இவன் ராமேஸ்வரம் போனா ஓகே, அதோட விட்டுறலாம். அல்லது இந்த மாதிரி 4 வெள்ளிக்கிழமை போய் 7 தேங்காய் உடையினா முடிஞ்சது, இல்ல பூசணிக்காய் உடையினா பூசணிக்காயோட முடிஞ்சது. ஆனா இவன் என்ன சொல்லுவான்னா, பர்டிகுலரா இந்த மாதிரிங்க இந்த இடத்துல இவர்கிட்ட போய் பண்ணணும், அவர்கிட்டவே தான் பண்ணணும், இவர்கிட்ட இந்த சாமானமெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவான். அதாவது அவங்க எல்லாருமே ஒரு பார்ட்னர். இந்த ஏமாத்து வேலையில வர்ற பணத்துல பெரும்பாலும் இந்த குழந்தை இல்லாம குழந்தைக்காக ஏங்குறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு அவ அப்படியே பண்ணுவாங்க. அப்படிங்களா சாமி, சரிங்க சாமி அப்படியே பண்றது எங்க சாமி, 3 தேங்காய்கள் 4 தேங்காய் அப்படின்னா அப்படி என்ன சொன்னாலும் சரி. நல்ல 3001 ரூபான்னா 3001 தான், அதை அப்படியே கொண்டு போய் வைக்கணும். முட்டை கொண்டு போய் வைக்கணும், முட்டையை கொண்டு போய் வைக்கணும். எல்லாமே இவன் சொல்லி இவன் ஃபர்ஸ்ட் இவங்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிக்குவான். அதுபோக இவன் யார்கிட்ட போக சொல்றானோ அதுல ஒரு கமிஷன். இப்ப எப்படிங்க ஒரு என்ஜினியர் ஏதாவது ஒண்ணு பொருள் வாங்கிட்டு வா, அதை இங்க போய் வாங்க அப்படின்னாருன்னா அவர் எப்படி ஒரு கமிஷன் எடுக்கிறாரோ அதே போல இவங்க ஜோசிகார குறி சொல்றவன் இவங்களுக்குள்ள எல்லாருமே
ஒரு பெரிய திருட்டு கூட்டணி தான் இது. இப்ப வந்து ஆன்லைன்ல குறி சொல்றான், ஜோசியம் சொல்றான், உங்களது என்னென்ன, நீங்க பிறந்த தேதி என்ன, அதை சொல்லிட்டு அது உடனே வந்து இந்த தேதியில் பிறந்தவரா நீங்கள் முதல்வர் ஆகிவிடுவீர், இந்த தேதியில் பிறந்தவரா நீங்கள் எம்பி ஆவீர் அப்படின்னா. ஆனா அவ்வளவுக்கு இவன் வந்து அறிவியல் சாதனங்களை தன் பித்தலாட்டத்துக்கு, தன் முட்டாள்தனத்துக்கு, மூட நம்பிக்கைக்கு இந்த எல்லா அறிவியல் சாதனத்தையும் இவன் அப்டேட் ஆகி பயன்படுத்திட்டு இருக்கான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறி சொல்றது, அந்த குறி சொல்றத வந்து அந்த காலத்துல நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தானோ அதை வந்து முட்டாள்தனம், அது சரியா போகல பண்ணல, அல்லது இதெல்லாம் வேற தேவையில்லாத வேலை, படித்து முன்னேறணுங்கிறத எல்லாம் தன்னை மாத்திக்காம அந்த பித்தலாட்டத்தை தான் அப்படியே அப்டேட் பண்ணி மாறிட்டு வரலாம். அது இப்ப எப்படி பேஸ்புக்ல ஆன்லைன்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னா, முதல் மனைவி சரியில்லையா, இரண்டாவது மனைவியை உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நாங்கள் தருகிறோம், உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் அனுப்புங்கள் அப்படிங்கிறான். இப்படி ஒவ்வொன்னா உங்களுக்கு இது அமையவில்லையா, மீண்டும் இன்னொன்னு அமைச்சு தருகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டு கிடக்கிறான். அதுவும் அப்ப நாம என்னங்கிறோம்னா, அப்ப முதல் பொண்டாட்டி வந்து அதை அவனோட குறி சொல்றவனோ ஜாதகம் சொல்றவனோ சொல்லி தாண்ட 10 பொருத்தோ 16 பொருத்தோ பார்த்துதான் பண்ணி வச்சிருப்பான். அப்போ அவன் என்ன சொன்னானோ அது பொய்ன்னு சொல்லிட்டு இவனும் வந்து அதுல இருந்து வெளியே வர்றதில்லை. இவன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்னொரு ஜோசிக்காரன், இவன் எந்த குறி சொல்றவனோ அல்லது ஏமாத்துக்காரன் எவனா இருந்தாலும் அவங்ககிட்ட ஏமாந்து தன்னை திருத்திக்காம இன்னொரு ஏமாற்றுக்காரங்கிட்ட, இன்னொரு பெரிய திருடன் கிட்ட போய் ஏமாறுறதுக்கு தான் இவன் தயாரா இருக்கான்.